நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆவியை உந்த கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். ஆவியை உந்த கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் காட்டினாங்களே பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினி. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினி. துயரமான உலகிலே தோற்று போகும் எங்களை, துயரமான உலகிலே தோற்று போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்த ஆவியார். தாங்க வேண்டும் உந்த ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்த கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் காட்டினார்களே ஆவியின் குரல்களுமே அயல்வழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் குரல் வேண்டுமே, அயல்வழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு சென்றவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு சென்றவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி கூறும் அன்பு தெய்வமே. ஆவி கூறும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்த கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் காட்டினாங்களே உலகமெங்கும் காட்டினாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்த கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் காட்டினாங்களே. அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ஊழியத்திற்காக வந்திருக்கின்ற எங்கள் எங்கள் பிரதர் சிஸ்டரையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் நல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்கள் இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல் ஆண்டவரே மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கும் நல்ல உடல் நல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களை பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அவர்கள் ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் எப்போதும் நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் செல்லும் வழியிலே நீர் துணையாக இருந்து அவர்களை பத்திரமாக அழைத்து செல்ல வேண்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர்களையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உங்களை நாங்கள் பாடவும் துதிக்கவும் போற்றவும் மகிமைப்படுத்தவுமாய் நாங்கள் இருக்கின்ற தகப்பனே. அப்பா எங்களுக்கு இன்னும் அதிகப்படியான இறைவார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. துதிக்கான மகிமை அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீசரேவும் திரு பாதம் நிம்மதி நிம்மதியே ஆனந்தம் ஆனந்தமே
இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுடன் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுடன் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓ ஓ ஓ லா 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 ஓ ஓ ஓ லா 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 லா. கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவல கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம், அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சா என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அவைகளை ரசமுயலாம் பனி போல மறையுதம்மா, அவைகளை ரசமுயலாம் பனி போல மறையுதம்மா, பாடுகள் திருவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் திருவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம், அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சா என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் பூந்தோடே மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் பூந்தோடே மறையுதம்மா, உலக பாசமெல்லாம் குப்பையாய் போகுதம்மா, உலக பாசமெல்லாம் குப்பையாய் போகுதம்மா. அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம், அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சா என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எதற்கும் செங்கடல் தெரியுதம்மா, எதற்கும் செங்கடல் தெரியுதம்மா. அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம், அகிலமான வேதம் என் அன்பு இதய கீதம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சா என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுடன் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. பாடல் 78. அத்திமரம் துளிரில்லாமல் போனாலும், மரம் தொடாமல் போனாலும், மரம் துளிரில்லாமல்
எல்லாமே என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டுகளில் பழம் போடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிரினங்கள் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை சுற்றி சென்றாலும், உயிரினங்கள் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை சுற்றி சென்றாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சைகளில் பழம் போடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உமைக்கு மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை போற்றவும் வாழ்த்த உம்மை மகிமைப்படுத்தவும் உங்களை ஆராதிக்கவுமாய் நாங்கள் இருக்கின்றோம் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம், அன்பான பிதாவே உமக்கு சோத்திரம், எங்களை படைத்தவரே உமக்கு சோத்திரம், வல்லவரே உமக்கு சோத்திரம், நல்லவரே உமக்கு சோத்திரம், மகிமையானவரே உமக்கு சோத்திரம், கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வந்தவரே உமக்கு சோத்திரம், ஆவிகளுக்கு பலம் கொடுப்பவரே உமக்கு சோத்திரம். உமக்கு கூடான கூடி நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொன்னவரே உமக்கு கூடான கூடி நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா எங்கள் பாவிகள் மேல் சினம் கொள்கிறவரே உமக்கு சோத்திரம், கண்மணி மேல் எங்களை நிறுத்துகின்றவரே உமக்கு சோத்திரம், எங்களை ஆராதனை செய்கின்றவரே உமக்கு சோத்திரம், பாடல்களை பாட வைக்கிறே உமக்கு சோத்திரம், துதிகளை ஏறெடுப்பவரே உமக்கு சோத்திரம், எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்துகின்றவரே உமக்கு சோத்திரம். சிங்கக்குட்டிகள் பட்டினிகள் கிடந்தாலும் ஆண்டவரை தேடும் எனக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம், வல்லவரே உமக்கு சோத்திரம், நல்லவரே உமக்கு சோத்திரம், கர்த்தராகிய கர்த்தரே உமக்கு சோத்திரம், ராஜாவாகிய கர்த்தரே உமக்கு சோத்திரம், பரிசுத்தரான கர்த்தரே உமக்கு சோத்திரம், பாவிகள் மேல் சினம் கொள்கின்றவரே உமக்கு சோத்திரம், எங்களுக்கு அடைக்கலம் தருபவரே உமக்கு சோத்திரம், எங்களை நல்லவர்கள் தீமையில் இருந்து பாதுகாப்பவரே உமக்கு சோத்திரம், ஆவிகளின் பலனை தருகின்றவரே உமக்கு சோத்திரம், உமக்கு பிரியமானதுவை எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தருகிறவரே உமக்கு சோத்திரம், வானத்தை பூமியை உண்டாக்கினவரே உமக்கு சோத்திரம், எங்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்து வருகின்றீரே அதற்கு சோத்திரம், எங்களை படைத்தவரே உமக்கு சோத்திரம், எங்களுக்காக மரித்தீரே உமக்கு சோத்திரம், எங்களுக்காக உயிர்களை விட்டீரே உமக்கு சோத்திரம், எங்களுக்காக சிலுவையில் அறைந்தீரே உமக்கு சோத்திரம், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம், ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா எங்கள் மத்தியிலே நீங்க வாசம் செய்கின்றவரே உமக்கு சோத்திரம், எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுப்பவரே உமக்கு சோத்திரம், எங்கள் துதிகளை ஏறெடுப்பவரே உமக்கு சோத்திரம், எங்கள் கண்ணீர் கவலைகளை மாற்றுகிறவரே உமக்கு சோத்திரம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றவரே உமக்கு சோத்திரம். உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம், எங்களுக்கு கற்று தாரும் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம், எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவரே உமக்கு சோத்திரம், எங்களுக்காக
பாடுபட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் மத்தியிலே நீ ஒவ்வொரு உள்ளத்திலும் அபிஷேகம் செய்கின்றீர் ராஜா, அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தேர்ந்தெடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் வந்து கொண்டிருக்கின்றீர் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் உள்ளங்களில் ஆண்டவரே தீமைகள் எல்லாம் விலக்கி நன்மைகளை மட்டும் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றீர் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, போற்றுகிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆராதனை செய்கின்றவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வல்லமையை தருகின்றவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றீர் தகப்பனே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசகம் செய்வேன் என்று சொன்னீங்க தகப்பனே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றீர் ராஜா, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அப்பா உங்களை துதி எங்களுக்கு அன்பு கூறுவேன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும். எங்களை ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ பரிசுத்தமாக்கி எங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையிலே எங்களை தலை நிமிர செய்கின்றீர் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகின்ற ராஜா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீங்க தகப்பனே, அதற்காக நன்றி ராஜா. தாயின் கருவிலே எங்கள் உருவாக்கும் முன்னரே நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர் தகப்பனே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. மழைகள் விலகினாலும் பர்வதங்கள் மழை பெய்தாலும் நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டீர் என்று சொன்னீங்க தகப்பனே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே உங்கள் இறைவார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் ராஜா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே உங்களை துதிக்கவும் ஆண்டவரே உண்மை போற்றவுமாய் நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே, அதற்காக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீ தந்தரும் ராஜா, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நல்லவரே, வல்லவரே, மகிமையானவரே, ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரை பலன் கொள்கின்றவரே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகத்தால் நிரப்புகின்றீர் ராஜா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஊற்று தண்ணீராகவும் ஜீவ நதியாகவும் எங்களுக்கு இருக்கின்றீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆண்டவரே நீ தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர் ராஜா, அப்பா அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறு பிள்ளையை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கள் ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தை நீ கொடுத்திருக்கின்றீர் ராஜா, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. அன்று நீர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல இன்று என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு ஞானத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர் தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை போற்றுகிறோம் ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். முதலாவது சாட்சி என்ன அப்படின்னா, என்னோட பையன் நான் ஏற்கனவே சாட்சி நான் நிறையா சொல்லியிருப்பேன். என்னோட பிள்ளைகளை பற்றி தான் நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். எனக்கு வேளாங்கண்ணியில் இருக்க சித்தப்பா ஒரு நாள் நான் சொல்லிட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஸ்கூலில் சொல்கிறாங்க என் பையனை பற்றி சித்தப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ பிள்ளைங்களை பற்றி நீ பயப்படாத, நீ ஆண்டவரோட பிள்ளைகளை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோரின் அறிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோட்ட ஜெயத்தின பழைய புக்கில் பின்னாடி இருக்கு. எல்லாத்துக்கும் நோய்களுக்கு 100 மடங்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்கு அந்த 5 மணி ப்ரேயர் முடிஞ்சு அந்த 2 குழந்தைகளையும் என் கையால் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை ஒப்படைச்சி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அதே போல் இந்த எக்ஸாமில் நான் இந்த மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறாங்க, சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணினாங்க. நான் என்னைக்கு இந்த ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் ஜெபம் பண்ணி ஜெபிச்சனோ அன்னையிலேருந்து தேவன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பையும் ஞானத்தையும் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதற்காக கோடான கூடிய நன்றி. அதே போல் இந்த ஸ்போர்ட்ஸில் அவன் என்றைக்குமே விளையாட மாட்டான்.
அவன் விளையாட மாட்டான். இருந்தாலும் அவன் வந்து இப்போ இந்த இதில் வந்து இந்த இயரில் வந்து 3rd ப்ரைஸ் அவன் வந்து மெடல் வாங்கியிருக்கான். அதற்காகவும் ஏசப்பா மூலியமாக அவனை வந்து ஒரு உற்சாகத்தோடும் பலத்தோடும் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. 2வது சாட்சி என்ன அப்படின்னா, என் கணவர் வந்து இத்தனை வருடங்களாக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் வீட்டை நீங்கள் கட்டி கொடுக்கணும், அப்போ என் கணவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அவங்கள வந்து உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என் கணவரையும் என் குடும்பத்தையும் என் வீட்டுக்காண்டியும் நான் ஜெபம் பண்ணினேன். ஆனால் அவங்க வந்து பல பேர் ஏதோ சொன்னாங்க, நீங்கள் வந்து எப்படி செய்ய போகிறீங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா. நீங்கள் பல பேர் எத்தனை பேர் நீங்கள் சொன்னாலும் நான் அதை வந்து ஏற்றுக்க போகிறேன். எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு இன்ன வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு ஒத்த ரூபா இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோட என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வந்து நான் உறுதியோடு இருக்காங்க. இத்தனை நாள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை நான் நேசித்ததுனால அவருக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்லதொரு மனமாற்றத்தையும் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கொடி நன்றி. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இறைவிடா உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இறைவிடா உமக்குத்தானே. 2வது சாட்சி நான் சொல்றேன். என் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல லேசாக வீக்கம், ஒரே அரிப்பாக இருந்துச்சு. செக் பண்ணதில் ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் உடனே அட்மிஷன் போடுங்க, கை குழந்தையா வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ராமநாட்டில். அங்கே போனால் ஒரு வாரம் அட்மிஷனில் இருக்கணும், என்ன மறுபடியும் சிடி ஸ்கேன்லாம் எடுத்தால் தான் சொல்ல முடியும் என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என் தங்கச்சிட்ட சொல்லியிருந்தேன், நீ ஒன்றும் ஆகாது, ரிப்போர்ட்டில் எதுவுமே தப்பாக வராது, எல்லாம் நல்லா இருக்கும், சரியாக ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எந்தவித இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இயேசுவுக்கு நன்றி. சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கரமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கரமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே வாழ்க. எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தவங்க ஜெபசொல்ல கூப்பிட்டாங்க. சரி போயிருந்தோம். அவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப நாளாக கால் கீழே உட்கார மாட்டாங்க, சேரில் தான் உட்காருவாங்க. எங்களோட சேர்ந்து அவங்களுக்கு உட்காந்துருந்தாங்க. இன்னும் உட்காந்துருக்காங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கடைசியாக எங்களோட எந்திரிச்சு உட்காந்தாங்க. மாதிரி தான் ஒரு நேரம் உட்காந்தது, நீங்கள் ஜெபம் சொன்னதுனாலவா அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப இது பண்ணி அழிவிட்டாங்க. அவங்க ஏசப்பாவுக்கு கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த காடு வழியே தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி மனசு சங்கடப்பட்டு இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க தங்கச்சி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குங்க, வேண்டிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேண்டிக்கணும்னு சொன்னோம். திடீர்னு ஒரு நாள் படுத்து மாத்திரை போட்டு படுத்துருக்கையில் பாம்பு வந்து அவங்க கையில் கடிச்சிருச்சு. கடிச்சா தூக்காவடத்துலேயே கையை அப்படி உதவிட்டாங்க. அது என்ன பாம்பு என்னன்னு தெரியல. உடனே அப்புறம் பக்கத்தில் கொடுத்து ஓடி போய் பார்த்துக்கிட்டு பாம்பு ஓடிடுச்சு, என்ன பாம்புன்னு கண்டுபிடிக்க முடியலை. உடனே மெடிக்கலுக்கு கொண்டு போனாங்க. ஐசியூவில் வச்சுருந்து 4-5 நாள் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருந்தாங்க. அப்புறம் அந்த தங்கச்சிக்கு இருக்குன்னு சொல்லி அழுதாங்க. அப்புறம் இப்போ ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க. சரி நான் ப்ரேயர் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க, பயப்பட வேணாம், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தடப்படுத்தி அவங்களுக்கு ஆறுதலாக சொன்னேன். அதே போல் அப்புறம் அவங்க நல்லா போயிடுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடிச்சு அதுதான் நல்லா இருக்கிற நீ நான் போய் நாளைக்கு போய் நன்றி சொல்ல சொல்லுங்க, எங்கே சொல்லணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ப்ரேயருக்கு அழைச்சிட்டு வரேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க இப்படி அவங்க தங்கச்சிக்கு ஏதோ இதாக போயிருக்கிறாங்க, அடுத்த மாதம் வந்து நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா நன்றிக்காக கோடான கொடி நன்றி. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. தேர்ட் ப்ரைஸ் எடுத்து நான் ஏசப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். நான் அதை கலந்துக்கவே இல்லை, ஆனாலும் சார் இழுத்து நான் கலந்துக்க அப்படின்னு சொன்னார்.
கலந்துட்டு ஓடினேன். அதனால எனக்கு நான் 3rd பிரைஸ் வந்திருக்கேன். ஏசப்பா தான் அந்த மாதிரி வந்துச்சு. அது போடாதான் பெருமை. கூடவை நன்றி ஐயா, பாடவை நன்றி ஐயா, கூடவை நன்றி ஐயா, பாடவை நன்றி ஐயா. சுகிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நான் இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னாக்க, எனக்கு இது வரைக்கும் 2 மாசமா நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கிட்னி கல் ஸ்டோன் இருக்கிறதுனால அதுலேருந்து மாத்திரை எடுத்தேன். ஆனால் இன்னும் ஒரு 2 மாத்திரை தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் அந்த பச்சிலையோ களிம்போ எனக்கு நலமளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லி என் நோய்களை வந்து நலமாக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நான் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். இந்நாள் வரைக்கும் எனக்கு அந்த ஒரு வலியும் இல்லை, வயிறு வலியும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னோட உடம்புல எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது. ஏன்னா ஏசப்பா என்னை வந்து நலமாக்கியதற்கு கோடான கோடி நன்றி நன்றி. சோத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூடி சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு கோடான கூடி நன்றி ராஜா. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே எங்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு செய்திருக்கின்றீர் ராஜா. அதற்காக உங்களுக்கு கோடான கூடி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் நோய்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் குணமாக்கி நீர் தகப்பனே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீ கேட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா என் நோய்களை ஆண்டவரை குணமாக்கியதற்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் இன்னும் அதிகப்படியான நன்மைகளை செய்து அவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக எழும்ப வேண்டுமாய் உண்மை நன்றியோடு கூடி சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் இறைவா பாடல் எண் 30 எடுத்து பாடல் எண் 30. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். பாடல் 30 எடுத்துக்கிட்டீங்களா? கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதிபாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதிபாடி போற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. Amen. Hallelujah. Amen. Hallelujah. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதிபாடி போற்றுவோம். பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கிறார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கிறார் இயேசு. களைப்பாற்ற நீ நிறைந்த அறிவிலே கர்த்தர் என்னை அழைத்துச் செல்கின்றார். களைப்பாற்ற நீ நிறைந்த அறிவிலே கர்த்தர் என்னை அழைத்துச் செல்கின்றார். ஆமென். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. நீர் எங்களை எல்லாவற்றிலுமே களைப்பாற்றவும் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் நீர் எங்களை அழைத்து செல்கின்றீர். அப்பா தந்தி, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது சபை உரையாளர் சொன்ன ஒரு வார்த்தை, சபை உரையாளர் 3வது அதிகாரம் 1 ஒரு 4 வரைக்கும் படிக்காத சபை உரையாளர்
3:1-4. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம். இடிப்பதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம். காலங்களை என்ன சபை உரையாளர் சொல்லுகின்றார், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகின்றார். இப்பொழுது உங்களுக்கு சபை உரையாளர் என்ன சொல்லுகிறார்னா, இடிப்பதற்கும் கட்டுவதற்கும் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் சபை உரையாளர் மூலமாக. அதே சபை உரையாளர் 5:1 படிக்க, கடவுளை கோயிலுக்குள் செல்லும் போது விழிப்புணர்வுடைய இரு. மனிதர்களை போல வெளி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டு அறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. ஒன்று மட்டும் தேங்க்யூ. சபை உரையாளர் சொல்லுகிறார், ஒவ்வொரு ஒன்றிற்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொல்றாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு இடிப்பதற்கும் கட்டுவதற்கும் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் மீண்டுமாக அந்த 5:1 கூறியுள்ளவாறு, சபை உரையாளர் 5:1 கூறியுள்ளவாறு நீங்கள் மறுபடியும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். இறைவனிடம் அதை பற்றிய திட்டங்களை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அவர் இந்த இன்றைய வீட்டில் ஜெபித்த அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி இருக்கின்றார். சபை உரையாளர் சொன்னது போல சபை உரையாளர் 3:4 இடிப்பதற்கும் கட்டுவதற்கும் உங்களுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உங்களை இயேசுவோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். மீண்டுமாக திருப்பாடல் 127:2 படிங்க. திருப்பாடல் 127:1. ஆண்டவர் தான் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்குறாரு. நீங்க என்னமோ என் புத்தகம் சம்பாதிச்சாரு, எங்க வீட்டுக்காரர் கொடுத்தாரு, எங்க அத்தை கொடுத்தாங்க, எங்க பெரியத்தை கொடுத்தாங்க அப்படின்னலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, உங்களுக்கு கட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் நீங்க தியானிக்கணுமே தவிர நீங்க அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. சரிதானே? இப்ப சபை உரையாளர் என்ன சொல்லியிருக்கிறார், மீண்டுமாக அப்பா தந்தையை நீர் அப்படியே அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா? என் தந்தை இறைவா, உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இறைவார்த்தைகளுக்கு இப்போது எப்போதுமே பார்த்து கேளுங்க. நரகத்தை குறித்து ஒரு பாடம். எதை குறித்து பாடம்? நரகம் திறந்திருக்குதா? பதில் சொல்கிற கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நரகம் திறந்திருக்கா இல்லையா? சொல்லு தம்பி. நரகத்தில் யாரா இருக்காங்கன்னா அப்ப யாராவது நம்மளை பார்த்து நரகத்தை கொண்டு சொல்லலாமா? நரகம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? அப்ப நாம சாத்தாடா? இது மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அவர்கள் சத்தியத்தை அறியாதவர். நரகம் நமக்காக படைக்கப்படவில்லை. ஏசார் எதுக்கு வந்தாரு இந்த உலகத்துக்கு? எல்லாரையும் மீட்டு எங்க கொண்டு வருது? அப்ப ஊர்ல உள்ளவங்க உலகத்துல உள்ளவங்க நீ நரகத்துக்கு ஓட்டுனா ஏசார் செஞ்சதை பொய்ன்னு சொன்னாங்க அர்த்தம். இதெல்லாம் நம்பாது. நரகம் திறந்துருச்சு. நிறைய பேர் சொல்லுவார், நான் நரகத்திற்கு போனேன்,
அங்கே யூதாஸுக்கு ஒரு அறை இருந்தது, அது பேர் எழுதியிருந்தது. உள்ளே யூதாஸ் உட்காந்து கதறி கொண்டிருந்தார். கட்டுக்கரை இதெல்லாம் நம்பாது. சில பேர் சொல்லுவாங்க மூக்குத்தி போட்டவங்க, தோடு போட்டவங்க, செயின் போட்டவங்கலாம் பாம்பு சுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா வீட்டில் தங்க கட்டிட்டு இருந்தவங்க பாம்பு சுத்தாதா? இந்த கரைகள் கட்டுக்கரைகள் யாரும் பரலோகத்துக்கு சென்றவங்க யாரும் போனவரை இறங்கியவரும் ஏற்றுக்கிறவர் யாருமே அது நல்லா தெளிவா தெரியும். அவர் கொடுத்த வேதத்தின் வார்த்தைகள் என்ன இருக்கோ அதை கரெக்டா எடுத்து வச்சு நான் வாசிப்பேன். இன்னைக்கு வேதத்தின் வழியாகத்தான் நான் சொல்லப்படுறேன். நான் இஷ்டப்படி சொல்ல போறேன். வாசிங்க திருவள்ளுவர் 22 18 19 வாசிங்க. மைக்க வாசிங்க சத்தமா. இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கேட்போர் அனைவரையும் யோவானாகிய நான் எச்சரிப்பது என்ன எச்சரிக்கிறாரு? யாதொனில் இந்த இறைவாக்குகளோடு எதையாவது யாரேனும் சேர்த்தால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள பாதைகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார். எனவே எந்த நூலின் மேல யாரையும் சேர்த்து சொல்லக்கூடாது. பைபிள் உள்ளதை பைபிள் அப்படியே சொல்லணும். சேர்த்து சொன்னால் பைபிளோட வாதைகள்லாம் உண்மையில வரும். அடுத்தது இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளுள் எதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வு தரும் மரத்தினின்றும் திருநகரினின்றும் அவர்களுக்குரிய பங்கை கடவுள் எடுத்து விடுவார். ஒன்று சேர்க்கவும் கூடாது, ஒன்று எடுத்து போடவும் கூடாது. இதை யாரும் செய்யக்கூடாது. நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம ஆலயம் உள்ளவர்களாக சரி, எந்த போதகராக இருந்தாலும் சரி, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை மாற்றுவதோ கூடாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நரகம் இந்த கான்செப்டை எப்படி புரிகிறார்? ஒன்று அந்தகாரம், என்ன ஒன்று இரண்டாவது பாதாள குழி, இரண்டாவது சொல்லுகிறது மூன்றாவது பாதாளம், மூன்றாவது நான்காவது நரகம். நான்காவது நாளுக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் தெரிந்து நாம் எல்லாமே நரகம் நினைச்சிட்டு உட்காந்து எல்லாமே நரகம் கிடையாது. நரகம் இன்னும் திறக்கப்படவில்லை. நியாயத்திற்கு பிறகுதான் நரகமே திறக்கப்படும். நியாயத்திற்கு எப்படி நடக்கும்? இரண்டாவது எப்ப இருக்கு? காலையில் செவரல் எடுத்தும் படைகள் எடுத்தும் மேட்டுப்படுத்தி எல்லா இடத்துலையும் இரண்டாம் வருகை பெற்றா எடுக்கும். இரண்டாம் வருகை எப்ப இருக்கு? சீக்கிரத்தில் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கணும். அந்த நாளைக்கையோ நேரமோ யாருக்கு விதாவாளர் மட்டும்தான், தூதர்களுக்கும் மனுமனுக்கும் அதே தெரியாது. அவர்களுக்கு தெரியாது, எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்சல. ஆனால் அறிகுறிகள் எல்லாமே நெருங்கி. என்ன அறிகுறிகளுக்கு படிச்சிருப்பீங்க, நெட்ல படி. ஒரு சிவப்பு கிடாரியை கொண்டு இங்க வச்சிருக்காங்க, எருசலேம் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? எதுக்காக சிவப்பு கிடாரி? எதுக்கு சிவப்பு? ஏன் வெள்ளை கிடாரி வைக்கப்படாதா? நாம இதெல்லாம் ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாம் என்ன பார்ப்போம்? வேறு எதையாவது வேண்டாத இதெல்லாம் தெரியாது. தெளிவாக யூதருடைய முறைமைப்படி, ஆண்டுடைய தீர்க்கத்தின் வேதத்தின் தீர்க்கத்தின்படி யூதர்களுக்கு கண்டு ஒரு தேசம் 2000 வருஷமா கிடையாது. 70ஆம் ஆண்டு எருசலேம் வந்து இஸ்ரேல் துரத்தப்பட்டார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாடே மேப்ல கிடையாது. எப்ப திரும்பி வந்துச்சு? ஹிஸ்டரி படிக்கலையா? ஜாகிரபி படிக்கலையா? என்னதான் படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு திருச்சிமை சரித்திரமும் தெரியல, பைபிள் சரித்திரமும் தெரியல, வரலாறும் தெரியல, பூகோளமும் தெரியல. என்னதான் தெரியும்? 1948 இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டுச்சா? பட்டு அப்ப எதன் அடையாளம்? ஆண்டு வருகை சமீபம். அதான் வேதம் சொல்றது, அவர்கள் சிதறடிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து மீண்டும் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. நாடே இல்லாம இருந்துச்சு. 1920 40 வருஷமா நாடு உருவாக்கி கொடுத்தாங்க. 2வது உலக போருக்கு சுத்தி இருப்பதுதான் அரபு நாடுகள். எந்த நாடாவது இஸ்ரேல் சண்டை போமா? நான் அவர்களுக்கு சத்தியம் தெரியும். இஸ்ரேல் ஏற்றுப்பட நாசமா போடுறது தெரியும். போற ஒரே ஒரு ஆள் யாரு? பாலஸ்தீனியர். அவர்களுக்கு ஈராக் தேசத்திலே இருக்கிற அவர்கள் மட்டும்தான் ஏற்றிருக்கிறார். வேறு யாரும் ஏற்றிருக்க மாட்டார்கள். அந்த காலத்திலே ஏற்று. அதற்கு பின் யூரோப்பியன் யூனியன் 10 கொம்புகள் கொண்ட ஒரு ராஜாங்கம் வரும் என்று திருவழிப்பாட்டம் அது வந்துச்சு. 10 கொம்புகளா 10 அரசர்கள், 10 ராஜாக்கள், 10 அரசுகள். அப்படின்னா யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பியன் எக்கனாமிக் யூனியன் 1951 தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைக்கு 28 29 நாடுகள் இருந்தாலும் இந்த 10 பேருக்கு தான் எல்லா அதிகாரம்.
அவர்கள் தான் முதல் மண்டேட்டில் முடிவெடுத்தால் அது 2வது மண்டேட்டில் இந்த 10 நாடுகள் அங்கீகரித்தாதான் நிறைவேற்ற முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரே இனம், ஒரே மனது உள்ளவர்களார், ஒரே சிந்தை உள்ளவரார். யூரோப்புல ஒரே கரன்சி. என்ன கரன்சி? அதுவும் தெரியாதா? என்ன கரன்சி? டாலர் தான் உங்களுக்கு தெரியும். டாலர் இந்த கொஞ்ச நாளா இருக்காது. டாலர் கொஞ்ச நாள்ல இப்பவே அமெரிக்கா ரொம்ப வீக் ஆகி போச்சு எக்கனாமிக். அதனால டாக்ஸ் போட்டு வெளிநாட்டுல டாக்ஸ் போறதுக்கு காரணம் ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. அங்க ஃபண்ட்ஸ் கிடையாது, எல்லாம் கடன்லயும் கஷ்டத்திலேயே உட்காந்து. அதனால டாலர் ரொம்ப நாளைக்கு தான் இருக்காது. இன்னொரு எல்லாம் யூரோப்புக்குள்ள நீங்க யூரோ கரன்சி. ஜெர்மனியில மார்க், பிரான்ஸ்ல பிராங்க், யூகேல பவுன்ஸ், இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு கரன்சி. எல்லாரும் ஒரே மனதுடன் ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப யூரோப்புல ஜெர்மனி பாஸ்போர்ட் வச்சிருந்தா யூரோப்புல எங்கனாலும் போகும். யூகே பாஸ்போர்ட் வச்சா யூரோப்புல எங்கேயும் விசாவே தேவையில்லை. நீங்க யூரோப்பு போனா ஒரே ஒரு விசா தான், ஒரு நாட்டுக்கு ஒரு விசாலாம் கிடையாது. ஒரே மனது. நம்ம கூட செய்ய முடியுமா? இந்தியாவில் ரூபாய், பாகிஸ்தான்ல ரூபாய், பங்களாதேஷ்ல ரூபாய், ஸ்ரீலங்கால ரூபாய், எல்லா ரூபாய் ஒண்ணாக்க முடியுமா? முடியாது. இந்த 4 நாளே முடியாது. அவங்க 29 நாள் ஒண்ணா வச்சிருக்காங்க. இதெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள காரியம். இதற்கு பேர் ஒரு ராஜா வருவான்னு சொல்லி கொடுத்து அவர் இன்னும் வரவில்லை என்பது இன்னும் வரல. இதெல்லாம் உலகத்தின் முடிவு ஆண்டு வருகை சமீபத்திருக்கிறதை காட்டுது. இந்த நேரத்தில் நமக்கு வேதத்தில் தெளிவாக நான் நரகத்தை பிறந்த பெருத்தவர்கள் யாரும் இருப்பதை தேவை கிடையாது. நீங்கள் அவருடைய சரீரத்தை உண்டு ரத்தத்தை பருகிறதுனால கண்டிப்பாக அது போறதுக்கு அவர் விட மாட்டார். எப்படியாவது உங்களை கடைசி இடத்திலே மனம் திரும்ப வைத்திருக்கும். நீங்க கூட ஆலயத்துக்கு வந்து நற்கருணை உண்டு திருப்பலில் பங்கு பெற்றதாக இருந்து ஆண்டு வார்த்தைகளை கேட்டு வீட்டில் குடும்ப ஜெபம் சொல்றதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு என்ன ஏதேனும் ஒரு சூழ்நிலை பயன்படுத்தி உங்களை வீட்டுக்கு கொண்டு சென்றிருக்கோம். எப்படினாலும் வாழுங்கன்னு நான் சொல்ல. நாம் வழிதவறி போயிருந்தால் நம்மை வீட்டுக்கு கொண்டு வரவராக இருக்கிறார். இப்ப அந்த காலம் என்பது என்ன பார்த்தீங்க? 2 பேரும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒருத்தர் பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க. பழைய மொழிபெயர்ப்பு எடுத்துருக்கேன். செய்த வானதூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை. விலங்கிட்டு காரில் நகரில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அவர் அழைத்து வைத்திருக்கிறார். தீர்ப்புக்காக அவரை அடைத்து வைத்திருக்கிறார். பாவம் செய்த வானதூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை. விலங்கிட்டு காரிருள் நகரில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார். யார் இவர்கள்? படிச்சீங்கல்ல, படிச்ச தமிழ் அர்த்தத்தை கேட்கிற யார் இவங்க? திருப்பி கூட வாதிங்க. விலங்கிட்டு நரகில் தள்ளி இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. அவங்களுக்கு எங்க அடைச்சு வச்சிருக்காரு? அடைச்சு. வெளியே வர முடியுமா? வெளியே சுத்துறதுல என்ன? வெளியே சுத்துறதுல என்ன? எந்த தூதர் சொல்றாரு? நல்லா பாருங்க. பாவம் செய்த தூதர். யார் பாவம் செஞ்சது? சாத்தான். பேர் என்ன? என்ன சொன்ன நீ? பேர் சொல்ற. பாவம் செய்தது யாரு? லூசிபர். விடிவெள்ளி. அதான் நெத்தியில லூசிபர். இதுல மார்னிங் ஸ்டார். விடிவெள்ளி அந்த தூதர். அவன் கூட சுத்தி இருந்த அதான் அவங்கள ஆக்ரோஷமா உள்ள ஆட்கள். தூதர்னா கபிரியேலுக்கு பவர் இருக்கு, மிக்கேலுக்கு பவர் இருக்கு, ரபேலுக்கு பவர் இருக்கு. அந்த மாதிரி பவரோட ஒரு தூதர். அவன் பக்கத்துல அவனுக்கு ஒரு சேனர். அந்த தூதர் கூட்டம் தான் அவன் மேல போய் பிரச்சனை பண்ணது. நான் வானங்களுக்கு எசேக்கியேல் 28 வாசிப்பேன். வானங்களுக்கு மேலாக இருப்பேன், உன்னுதல் பொம்பானை ஆக்கிக் கொள்வேன், எனக்கு ஆராதனை கூட அமைத்துக் கொள்வேன் சொல்லி அவன் தான் சொன்னவன். அந்த கூட்டத்தை தான் எங்க பிடிச்சி வச்சிருக்காரு? அவன் மேலேருந்து கீழே பிடிச்சி தள்ளுறப்ப மத்திய வானமண்டலத்தில் இருந்த தூதர்களில் கூட அவன் கூட என்ன பண்ணா?
மூன்றில் ஒரு பகுதி என்ன பண்ணா திருவள்ளிப்பாட்டில் இருக்கு. வானவில் நட்சத்திரங்களை மூன்றில் ஒரு பங்கு அவன் என்ன பண்ணா எடுத்துக்கொண்டு மூன்றில் ஒரு பங்கு அவன் எடுத்துக்கொண்டு. இப்ப அடைக்கப்பட்டிருப்பது யாரு? லூசிபர். அவன் கூட இருந்த அந்த சகாக்கள் எல்லாம் இங்கே அடைக்க வைக்கிறார்கள். ஏன் அடைச்சு வச்சிருக்காரு? அப்ப வானத்திலிருந்து சுத்தி இருந்த தூதர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்களாம் எங்க? அவங்களா அங்க இல்லை. அடைத்து இவங்களாம் வெளியே வரவே முடியாது. நியாயத்திற்காக அடைத்து இருக்காங்க. இதால் காரினுள் அந்த காரம் இருக்க விட ஒரு பகுதி அந்த காரம் இருக்க விட ஒரு பகுதி. இரண்டாவதாக நான் வாசிப்போம். அதே வாசிக்க 2 பேர் 2 நாளை மீண்டும் வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்திற்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்தார். இவர்களெல்லாம் அந்தகார இருளில் அடைக்கப்பட்டு நியாயத்திற்காக வைக்கப்பட்டவர்கள். இவன் தான் தேவனை எதிர்த்து கூட இருந்தவங்க எல்லாம் கிடையாது. இவன் தான் தேவனை எதிர்த்து நின்ற அந்த கூட்டம். மற்றவனா இவனுக்கு சப்போர்ட் பண்ண கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி அவர்கள் பேசுறார். இவன் கூட தேவனை எதிர்த்துன்ற கூட்டத்தை மட்டும் பேசுகிறார். யூதா புத்தகம், யூதா திருவள்ளிப்பாட்டை முந்தின ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. 6ஆம் அதிகாரம் திருவள்ளிப்பாட்டை முந்தின புத்தகம் யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாமல் தாங்கள் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாமல் அந்த உடைவிடத்தை திறந்து விட்டார்கள் என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக ஆரியர்களில் வைத்திருக்கிறார். எங்க வச்சிருக்கார்? ஆரியர்களில் அந்த காலத்தில் வைத்திருக்கிறார். இது ஒரு இடம். 2 பேர் சொல்லிட்டாங்க. யூதா சொல்லிட்டாரு, பேதுரு. இது யாரு? லூசிபரின் அதன் கூட இருந்த பரிவாரம். வானத்திலிருந்து கூட தொடக்கி கூட்டு வந்ததால கணக்கு கிடையாது. இவையெல்லாம் வெளியே வரவே முடியாது. வந்தா என்ன பண்ணும்? உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு உங்களை என்ன பண்ண ஒண்ணு இல்லாம அதனால ஆண்டவர்கள் வெளியே விடுது. அந்த கட்டி வச்சு அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால உலகத்தில் வாழவே அப்படி அதிகாரம் பண்ண மாட்டோம். வந்து அவையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. 2வது பாதாள குழி வாசிங்க. திருவிளைப்பாடு 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பாதாள குழி திருவிளைப்பாடு 17:8. கண்ட விலங்கு முன்பு உயிரோடு இருந்தது, இப்போது இல்லை. படுகுழியில் இருந்து அது ஏறி வரவிருக்கிறது. ஆனால் அழிந்துவிடும். உலகம் தோன்றியது முதல் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாத மண்ணுலகு வாழ் மக்கள் அனைவரும் அந்த விலங்கை கண்டு வியப்பு அடைவார்கள். இப்ப இந்த மிருகம் எங்க இருந்தது? பாதாள குழியில் இருந்து என்ன பண்ணுது? ஏரி மட்டுமா வருது? இந்த பிசாசுகள் அடுத்த கூட்டம் சொன்ன இல்லையா, சப்போர்ட்டுக்கு வந்த கூட்டம்லாம் எங்க இருக்குது? பாதாளத்திலே குழியிலே இருக்கு. அங்கே ஏறி வர முடியும், இறங்கி வர முடியும். ஆண்டவர் கேட்கிறார் ஒரு இடத்துல, பிசாசு ஆண்டவர் கேட்குது, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாதீங்கன்னு. பார்த்தீங்க லூக்கா 8:32 வாதிங்க. பிசாசு ஆண்டவர் கேட்குது, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாதீர்கள், பண்டிகைகளுக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குது. லூக்கா 8:31 சீக்கிரம் எடுத்து வாதிங்க. அவை தங்களை பாதாளத்துக்கு போக பணிக்க வேண்டாம் என அவரை வேண்டின. ஏன் பாதாளத்துக்குள்ள குளிக்கிற போயிட்டு என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளைக்கு வெளியே வர முடியாது, ஆனா மேல வரலாம். இந்த பிசாசுகள் தான் உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிற பாதாளத்துல அடிச்சுட்டா கொஞ்ச நாளைக்கு உள்ளதான் அடப்பட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நாள் முடிஞ்ச உடனே நீங்க எத்தனை நாளைக்கு கட்டி வைக்கிறீங்களோ, எத்தனை நாளைக்கு உள்ள போகிறீங்க, நாளைக்கு உள்ள மீண்டும் விட திருப்பி ஏறி வரும். இது 2வது இடம். இதுக்கு பேர் பாதாள குழி. 3வது இடம் பாதாளத்தை பார்க்கிறோம். பார்த்தீங்க லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20 பார்த்தீங்க. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20 பார்த்தீங்க. இலசா என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் முன்களை நட்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள்.
செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும். அவர் தந்தை இல்ல, அவர் ஆபிரகாமே எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரை செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீ பிளம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அப்ப என்ன சொன்னார் அவரு? இங்க இருந்து யாரும் அங்க வர முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்னா அவன் சொல்றான், என்னுடைய சகோதரர் 4 பேர் ஊர்ல இருக்காங்க, அவங்களுக்கு லாசரை அனுப்புங்கன்னு சொன்னான். இறந்தவர்கள் போய் சொன்னா நம்புவாங்கன்னு சொல்றான். அவர் இறந்தவர்கள் போய் சொன்னா அவர்கள் நம்ப மாட்டாரு. இங்க இருந்து யாரும் அங்க போக முடியாது. இது என்ன இடம்? முதல் இடம் பார்த்தோம் 6 இருக்கு அந்த காலம். 2வது இடம் பார்த்தா பாதாள குழியை பார்க்கும். 3வது இப்ப பாதாளத்தை. பாதாளத்தை 2 பகுதி. ஒரு பகுதி ஆபிரகாம் உட்கார்ந்துருக்காரு மேல, 2வது பகுதி யார் உட்கார்ந்துருக்கா? மணக்காரன் இருக்கான், வேதனைப்பட்டு கொண்டிருக்கான். அப்ப பாதாளத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்லாம் எங்க இருந்தாங்க? ஆபிரகாம் இருந்தார், ஆபிரகாம் படியில லாசர் இருந்தார். இன்னும் யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களாம் எங்க இருந்திருப்பாங்க? ஆண்டு நல்ல கல்வெட்டு சொன்னார், இன்றே நீ என்னோடு பரதேசத்தில் இருப்பாய். பழைய பேர் பாரடைஸ். எந்த இடம் அது? எந்த இடம் அது? பாதாளம். பாதாளத்தின் மேற்படியிலே பரிசுத்தவான் இருந்தார், கீழ்ப்பகுதியிலே துன்மார்க்கர்கள் எல்லாம் இருந்தார். இது ஒரு பகுதி. இயேசு மரித்து உயிர்த்த பின் தான் பரலோகம் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் பரலோகம் திறக்கப்பட்டது. அதுக்கு வார்த்தைகள் சொல்றதுனால வார்த்தைகள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39, எபிரேயர் 11:32, எபிரேயர் 11:10, 3 வருஷத்தை ஒரே அதிகாரம். எபிரேயர் 11:39 வார்த்தைக்கு இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார். நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. கடவுள் வாக்களித்ததை அவர்கள் என்ன பண்ணல? பெறவில்லை. எங்க வாக்கு என்ன பண்ணாரு? எங்க போன கானான் தேசம் பரலோகத்துக்கு போவேன்றதை என்ன பண்ணல? போகல. எங்க போல பரலோகத்துக்கு போகல. 32 வார்த்தைக்கு இப்ப நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள். என்ன பண்றாங்க? அரசுகளை. நம்பிக்கை வேண்டுமா? இன்னும் கூற வேண்டுமா? கிரியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. இவங்க எங்க இருக்காங்க? இப்ப இவங்க எங்க இருக்காங்க? வார்த்தைலாம் எங்க இருந்தாங்க? பாதாளத்தில் இருந்தார். மேல் பாதாளத்தில் இருந்தார். என்ன வார்த்தைங்க? 10வது வார்த்தைங்க. அவர் அசையாத அடித்தளம் உள்ள நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும். ஆனால் எதிர்நோக்கா இருந்தது பரலோகம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரும் பரலோகத்துக்கு போகவே எப்ப போனாங்க? இயேசு மரித்து உயிர்த்த பிறகு கல்லறையில் இருந்த பல பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க? எழுப்பி வந்தாங்களா? அவர்களோடு சேர்ந்துதான் எங்க போனார்? அவர் பரலோகத்துக்கு போனார். அது வரைக்கும் பரலோகம் திறக்கப்பட்டது. இப்ப இதனுடைய கீழ் பாதாளத்திலே இன்றைக்கும் மருத்துவர்கள் அங்குத்தான் முதலில் செல்கிறார். அதிலே அவர்களுக்கு வேதனை இருக்குமோ இருக்காதோ, ஏற்கனவே வேதனை இருக்குன்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார். பேர் பாதாளம் என்று பெயர். என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சொல்லுங்கள. காரிருள், அப்புறம் பாதாள குழி, பாதாளம். இப்ப நரகம் எப்படி இருப்பாங்க? நரகத்தை யாரும் ஓபன் பண்ணவே இல்லை. ஓபன் பண்ணாத நரகத்தை பார்த்துதான் பல பேர் புக் எழுதியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க, கேட்டுருப்பீங்க. நான் ஒரு ஃபாதர் பர்சன் மாதிரி போறப்ப ஸ்கூல்ல உள்ள இது பங்குல உள்ள விசுவாசி நரகத்தை மேல் பக்கத்துல இருந்தா அது கீழே பார்த்து என்ன பங்குசாமி இருக்கிறது, என்ன பார்த்து நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு. இவர பிஷப்பே கீழதான் இருக்காங்க. கீழே பிஷப் பார்த்தா நீ ஏன் போப்பே கீழதான் இருக்காங்க. இந்த மாதிரி கதை சொல்லி நகைச்சுவை பேசுறதெல்லாம் கேட்காது. இதெல்லாம் சுத்த டோட்டலா சத்தியம் பேசக்கூடாது. நரகத்தை பற்றி பேசுறத தவறான சத்தியங்கள் முதல்ல சொல்லக்கூடாது. நரகம் திறக்கப்படாத பொழுது எப்படி இருக்கவே பார்த்துருப்பீங்க? தவறான சத்தியத்தை மக்கள் மத்தியிலே விதைக்கிறீங்க. நகைச்சுவை என்ற பேரிலே மக்கள் மீது நகைச்சுவையாக பேசி இப்படியே மக்கள் நரகம் இருக்கிறது நம்ப வைக்கும். நரகம் நமக்காக படைக்கப்படுவது, நமக்காக படைக்கப்படுவது
பரலோகத்தான் என் பேச்சு, பரிசுத்தத்தான் என் மூச்சு, பரிசுத்தத்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் நரகம் எப்படி இருக்கு வேதம் சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க திருவள்ளிப்பாடு 19 வாசிங்க திருவள்ளிப்பாடு 19 அதன் முன்னிலையில் அரும் அடையாளங்கள் செய்திருந்த கோழி இறைவாக்கினரும் அதனோடு சேர்த்து பிடிபட்டான். தான் செய்த அரும் அடையாளங்களால் அந்த விலங்குக்குரிய குறி இட்டுக் கொண்டவர்களை வணங்கி வந்தவர்களையும் ஏமாற்றியவன் அவனே. அந்த கோழி இறைவாக்கினனும் விலங்கும் கந்தகம் எரித்துக் கொண்டிருந்த நெருப்பு ஏரியில் கந்தகமும் என்னவும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த உயிரோடு இருந்து விட்டார்கள். நெருப்பு ஏரி என்னது? கந்தகமும் நெருப்பும் எரிகிற ஏரி. நரகம்னா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? புலி மாதிரி இருக்கும். புலி மாதிரி தான் கிடையாது. வேதம் சொல்றது நரகம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை எல்லாம் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே அதை கொடுத்திருக்கு. இதுல ஏரியும் கொடுத்திருக்கு. உயிரோடு தள்ளப்பட்டார்கள். நரகம் எப்படி இருக்கும்? அக்கினி கடல், நெருப்பு ஏரி. அவ்வளவு பேசுறீங்க. அங்க போய் யூதாஸ் எப்படிங்க பாத்தீங்க? யூதாஸ் டோர் நம்பரை பார்த்திருக்காங்க. அவர் பேர் வேற இருக்கா. அவருக்கு கதை அழுதுருக்கா. கதைகள், கட்டு கதைகள். அந்த கடல்ல எப்படி கோபாடரை பாத்தீங்க, எப்படி பிஷப்பை பார்த்தீங்க, எப்படி சாமியாரை பார்த்தீங்க, எப்படி விசுவாசியை பார்த்தீங்க. கதைகள், ரீல். இந்த ரீல் எல்லாம் நம்பி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம். அக்கினி கடலுக்குள்ள போயிட்டா போனதா வீட்டுக்கு கொண்டெல்லாம் வரவே. 20ஆம் அதிகாரம் 10 பார்த்தீங்க. திருவள்ளிப்பாடு 20:10. பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அழகை கந்தக நெருப்பு ஏரியில் எரியப்பட்டது. கந்தக நெருப்பு ஏரியிலே எரியப்பட்டது. அங்கேதான் அந்த விலங்கும் அதன் கோழி இறைவாக்கினனும் எரியப்பட்டிருந்தார்கள். இப்ப யாரை எரியப்பட்டிருக்காங்க? அந்த மிருகம் யாரு? பிசாசு. கள்ள தீர்க்க தெரிஞ்சுக்க கோழி இறைவாக்கி இவரெல்லாம் அங்க போடுங்க. உங்களுக்கு அங்க சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் அங்க போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கா? ஒரு ஏன் காரணம் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? யார போடக்கூடாது? பிசாசுக்கும் அங்கிரிகள் யாரு பிசாசுடைய போதையெல்லாம் போயிச்சாங்களோ அவர்களுக்காக. அடுத்து 14 வாசிங்க. போட்டி 20:14. சாவும் பாதாளமும் அங்க போயிடுச்சு. இனிமே பாதாளம் கிடையாது, இனிமே எது கிடையாது, மரணம் கிடையாது. இனிமே நீ ஊழி காலம் எப்படி இருக்க போறா? உயிரோடு இருக்க போறோம். நாம நரகத்துக்கு போடு எங்கேயாவது வேதம் சொல்லுதா? அப்படியே நம்ம நரகத்துக்கு போட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்? யார் கஷ்டப்பட்டது? தெரியாம. வேதத்தை படித்தால் இதெல்லாம் தெளிவா. ஆண்டவர் நரகத்துக்கு போறதுக்கு அவர் சிலுவையை பாடுபடலை, அவர் ரத்தம் சிந்தல, அதற்காக திருச்சபையை ஏற்படுத்தப்படவில்லை. நாமெல்லாம் மீட்டு எங்க போனதுக்காக நாம் அவர் மேல் வைத்த அன்பு, அவர் மேல் வைத்திருக்கிற பாசம், அவர் மக்கள் செஞ்ச ரத்தத்தை நாம் தியானிக்கிற வழியிலே கண்டிப்பாக நம்மால் ஒரு பெரிய பாவத்தில் உள்ள மூழ்கி இருக்க கண்டிப்பா முடியாது. உடனே மனம் திரும்பி உட்கார்ந்து ஆண்டவர் போகம் வந்துருக்கலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 4 காரிருள். யார் இருக்கா காரிருள்ல? பெரிய பெரிய பிசாசுகள் அடைக்கப்பட்டு, லூசிபரும் அவர் கூட இருந்தவனா அடைக்கப்பட்டு அவன் தான் வெளியே வந்தானா உங்களை என்னை சின்னாப்பனா படைத்துவான். 2வது பாதாள குழி, அதுக்குள்ள பிசாசுகள் இருக்கு. அவங்க ஏறி வரும், இறங்கி வரும். எந்த பிசாசுக்கு பாதாளத்துக்கு போ சொல்லி வேண்டாம் போகும் பாதாளத்துக்கு. கொஞ்ச நாள் திருப்பி என்ன பண்ணுவோம்? வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணுறது? நீங்க விரட்டிட்டு போனீங்க, திருப்பி வருதா பாதாளத்தை திருப்பி வரதா செய்யும். அது என்ன தெரியுமா? நம்ம மாதிரி 3வது காரியம் மேல் பாதாளம், கீழ் பாதாளம்.
மேல் பாதத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வாழ்ந்தார்கள். ஆண்டவர் உயிர் தெரிந்த போது அவர்கள் போட்டிட்டு வர கீழ்பாதம் இன்னும் இருக்குது. துன்மார்க்கர் மனம் திரும்புவதற்காக வைக்கப்பட்டுள்ள ஒரு இடம். அதுதான் அவர்களுடைய திருச்சபையிலே உத்தரிக்கிற தலைமுறை சொல்லப்படுகிற இடமாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். நான்காவதாக நாம் பார்த்தது நரகம், அக்கினி கடல். அது நெருப்பும் கங்கக்கூடிய கடல். அதுக்குள்ள ஒருத்தர் போயிட்டாலும் திருப்பி வர முடியாது. அங்கே மனிதர்கள் செல்வ மாதிரி வேதம் கொடுக்கப்படும். வேதம் என்ன சொல்லிருக்கா, யார் போவான்னு சொல்லிருக்கா, அதை போறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க யாருன்னா வாசிப்போம். திருவள்ளுவர் 22 பதினஞ்சு. சூனியக்காரர், நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், மரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபட்டினர், சிலை வழிபாடு செய்பவர்கள், பொய்மையை நாடி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். பரலோகத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. ஆனா நரகத்துக்கு போகாம கொடுத்துருக்கா சரி பாத்தீங்க. நீங்க வாத்தீங்க வந்து பொறுமையா வாத்தீங்க. 28 பேர் 22 பையன் வாத்தீங்களா? சத்தமா வாத்தீங்க, மைக்ல வாத்தீங்களா? நடத்தை கெட்டோர், சூனியக்காரர். யாரா இருக்கீங்களா? சூனியக்காரர் இருக்கீங்களா? நடத்தை கெட்டவர் இருக்கீங்களா? அப்புறம் அடுத்தது பரத்தமை. அப்புறம் பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள். சேர்த்து கொலையாளிகள். அப்புறம் சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். இங்க நுழைய மாட்டார்கள். இவெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கா. மனு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதெல்லாம் செய்யாததுக்கு ஒரு எச்சரிக்கையை ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கிறார். பந்தியின் இல்லத்தில் பல வாசஸ்தலங்கள் உண்டு சொல்லியிருக்காரா? என்ன வாசஸ்தலம்? படிச்சிருக்க யோகா, என் பிதாவின் இல்லத்தில் பல வாசஸ்தலங்கள் இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? அழைத்து கொண்டு சொன்னாரா? என்ன வாசஸ்தலம்? யாராவது கேட்டீங்களா? ஆண்டவரே என்ன வாசஸ்தலம் கேட்டீங்களா? தெரிஞ்சு என்ன வாசஸ்தலம்? ஒன்று நமக்குள்ளதை பற்றி கேட்க, நானும் சொல்றது நமக்குள்ளது கிடையாது. இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதா சொல்றேன். என்ன வாசஸ்தலம்? ஒன்று மணவாளன் இருக்குமிடம். யாருக்கிடம்? யார் மணவாளன்? யாருங்க மணவாளன்? அவர் இருக்கிற இடம். இரண்டாவது மணவாட்டி, அவருக்கு தகுந்த கன்னிகையாக இருக்கிற நீங்களும் நானும் யாரும் ஒரே கடவுளை வழங்கி இருக்கிறோம். ஒரே தெய்வத்தை ஏற்று கிறிஸ்துவை தவிர வேறு எந்த சுமத்த காலை விடல, எந்த புறஜாதி தெய்வன் காலை விடல. நமக்கு சபையில் இருக்கிற எந்த சிறைக்கு நாம் வணக்க செலுத்துற மாலை செலுத்துற ஆராதனை கொடுக்கிறது ஒரே தெய்வத்தை வணங்கி இருந்தவர்கள் மணவாட்டியார். அது 2வது இடம். மணவாட்ட மணமகள் கற்புள்ளவளாக இருந்ததா மணமகள். ஒரே புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டதா மணமக்கள். அதுவும் கடவுள், இதுவும் கடவுள், அதுவும் கடவுள், இதுவும் கடவுள், எல்லாத்தையும் செய்தது கிடையாது. வேணா அவர் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் கற்புள்ள கன்னியாக இருக்க முடியாது. 2வது மணவாளன். 3வது மணவாளனின் தோழன். யாரு? யோவான் என்ன சொன்னார்? நான் மணவாளனின் மணவாளன் சத்தத்திற்கு நான் காத்திருக்கிறேன். அது 3வது ஸ்டேஜ். 4வது மணவாட்டியின் தோழி. மணவாட்டியின் மணமகளின் தோழி. ஒரு திருமணத்தை எப்படி அதே மாதிரி அது செம்மறியின் விருந்து கரைக்கப்பட்டது. அதான் கோயில பாடுவோம். மணவாளன் யாரும் பாட மாட்டோம். என்ன பாடுவோம்? நம்ம எதுக்கு தயாராகிட்டு இருக்கோம்ப்பா? செம்மறியின் விருந்து ஆண்டவரெல்லாம் பார்க்க முடியாது. ஆண்டவரை பார்க்கவே சாப்பாடு போடுவாங்க. நல்லா இடம் இருக்கும், வசதியாக தைக்கணும். யாரை பார்க்க முடியாது? எதாவது இடம்? மணவாளன், மணவாட்டி, மணவாளின் தோழர், மணவாட்டியின் தோழி. 5வது இடம் 6வது இடம் நீதிமான்கள் வீட்டு. நம்ம போல குறையிடத்து மக்கள் இருப்பாங்க. அவங்க இயேசுடைய படிப்படியை செய்திருப்பாங்க. ஆனா இயேசுவை ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா உதவி செய்யறது, நான் பொய் சொல்லாம இருக்கிறது, திருடாம இருக்குது, கடவு செய்யாம இருக்குது, விபச்சாரம் செய்யாம இருக்குது, கொலை செய்யாம இருக்கிறது, எல்லா இயேசு சட்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இயேசுவை ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அவர்களுக்காக நீதிமான்களுக்காக கடைசி வீழ்கிறது பாவிகளுக்காக உள்ள பாவிகளுக்காக உள்ள
இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வந்த பிறகுதான் யார் கடைசியா வருவா? அங்க இருப்போமா நாம? இருக்க கண்டிப்பா நாம இருக்கும். அது 99% யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லாத காரியத்தை தான் ஆண்டவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கார். எனவே இந்த நாளுமாக நரகத்தையும் பாதாளத்தையும் பாதாள குடியையும் மேல் பாதாளத்தையோ கீழ் பாதாளத்தையோ காரியங்களோ நமக்கு கிடையாது என்று நமக்கு பரலோகத்து தான் இடம் என்ற அந்த உணர்வோடு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அங்க போறதுக்கு என்ன செய்யும்? ஏது தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர் போய் என்ன செய்வீங்க? உங்க ஊர்ல இருந்து தஞ்சாவூர் போறீங்க, என்னமா செய்வீங்க சொல்லுங்களா? வாய்ப்பு உட்காந்துருப்பீங்களா? என்ன வேலையா போறோமோ அந்த வேலையை இந்த ஊர் மக்கள் கேட்கிற வாய் திறக்கிறான பாருங்க. என்ன செய்வீங்க? என்னமா என்ன செய்வீங்க? பஸ் ஸ்டாண்டு போறீங்க, இந்த பக்கம் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போய் நிற்பீங்களா? ஏன் நிக்க மாட்டீங்க? பட்டுக்கோட்டை போனா கூட அப்படியே போய் சுற்றி தஞ்சாவூர் போல போவீங்களா? இல்ல பைபாஸ் இறங்கி மன்னார்குடி போவீங்களா? ஏன் எங்க போவீங்க? ஏன் எங்க போகணுங்கிற எண்ணங்கள் அது மாதிரி நான் போக வேண்டியதுங்க வரலோம். அந்த சிந்தினோடு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் போறான் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை போய் நிற்க மாட்டான். பட்டுக்கோட்டை போற போய் நிற்க மாட்டான். ஏன்? அதுக்கு போய் வேற இடம், நான் போக வேண்டிய இடம் வேற. எதுக்கு போவோம்? எது சாப்பிட்றாங்கன்னா அந்த சாப்பிட பார்த்து பருவத்துக்கு நியமிக்கப்பட்ட இடம் எது? பருவத்துக்கு பல வாசத்தது எந்த இடத்தில் நான் இருக்க போகிறேன் என்பதை அறிந்து நாம் செயல்படுவோம். இந்த 4 பற்றி தெரிந்து வைத்திருப்போம். இது நமக்கு கிடையாது. எதெல்லாம் கிடையாது சொல்லுங்க சத்தமா? ஊர்காரங்க காரியங்கள் அப்புறம் சத்தமா சொல்லுங்க. பாதாளம், அப்புறம் பாதாள குழி, அப்புறம் நரகம். இதனால யாருக்கு கிடையாது. இதை பற்றி கவலைப்படாது. பரலோகத்தில் என் வாழ்வில் ஏகமெல்லாம் இயேசுவுக்காய் சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வவல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இலக்கணமா கேட்குமா? நான் நம்புறேன்லாம் யாரு? இயேசுவுக்கு மணவாட்டி, மணப்பெண் என்ன செய்யணும்? திருவள்ளிப்பாட்டில் கூட ஓடணும். மணமகள் தன்னை அலங்கரித்துக் கொண்டார். அழகு இப்போ உள்ள மணமகளுக்குள்ள அலங்காரம் வேற, நம்ம பரலோகத்துக்குள்ள மணவாட்டிக்குள்ள அலங்காரம் அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்வதுதான். இந்த இன்னொன்று திருவள்ளிப்பாடு 20 அதிகாரம் கடைசி வசனம் படிங்களா? வாழ்வில் நூலில் பெயர் எழுதப்படாதோ நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பெயர் எழுதப்பட்டோர் எது வாங்க? வாழ்வில் நூலில் பெயர் எழுதப்படாதோர் அப்ப நம்ம பேர் எந்த இதுக்கு வாழ்வு நூல்ல இருக்குமா இருக்காதா? இருக்கும். பரலோகத்துல ஒரு அட்டெண்டன்ஸ் இருப்பாரு. ஸ்கூல்ல இருக்க அட்டெண்டன்ஸ் ஜோயல் பேர் வாசிச்சா என்ன சொல்லணும்? அதே மாதிரி ஆர்டர் போங்க. ஜோயல் கிட்ட புரியுதா? அப்ப அந்த வாழ்வு நூலில் நம் பெயர் எழுதப்பட்டிருக்கணும். அது எழுதப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் உள்ள பரலோகத்தில் பெற. அதான் முதல்ல கடைசியா பண்ணாங்களே, பரலோகத்தில் எனது பெயர் எழுதப்பட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதப்பட்டார் என் இயேசு. அப்ப நான் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்துவோம். கண்களை விட்டு அப்படி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உமது நீ படைத்த படைப்புகளே உமக்கு பிரியமில்லாத செயலை செய்த அந்த சாத்தானுக்குத்தான் நீ நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனால் எங்களை படைத்ததும் உமது சாயலாக உமது பாவனையாக எங்களை படைத்து உமது சுவாச காற்றை எங்களுக்கு கொடுத்து தன்னை ஆராதிப்பதற்கென்று எங்களை படைத்தீரே. நான் உருவாக்கி இந்த ஜனங்கள் என் புகழை எடுத்துரைப்பேன். அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை வைத்திருக்கிறீரப்பா.
அதை நாங்கள் உணர்ந்து கட்டுமதியாக இந்த நாளிலே கொடுத்த சத்தியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஏற்படுத்திய நரகத்துக்குள்ளோ காரியத்துக்குள்ளோ பாதாளத்துக்குள்ளோ நாங்கள் செல்லக்கூடாது. எங்களுடைய தாய் வீடு பரலோகம். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். நாம் தகப்பனே, எங்களுடைய மனிதனுடைய வாழ்நாட்கள் திருப்பாடல் 90 சொல்லப்பட்டது. மனிதனுடைய வாழ்நாட்கள் 70 ஆண்டுகள். 80க்கும் மேற்பட வருத்தமும் பாடுகள் தான். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுஷ் நாட்களில் நாங்கள் உமக்கு பிரியமானதையே செய்து இந்நாளில் கொடுக்கக்கூடிய வாக்குத்தான் உமக்கு பிரியமானதை செய்யும்படி எங்களுக்கு போதித்தரணும். நீரே என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக்கொடுத்த அந்த வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. நாங்கள் ஒருவர் கூட பரலோகத்துக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. எல்லோரும் பரலோகத்துக்கு போகணும். யாரும் அதை விட்டுவிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அல்லவே அதற்காக எங்களுக்கு இந்த நாளில் ஆலோசனை கொடுத்திருக்கிறீரே. ஆலோசனை கர்த்தாவே, யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே, நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. என்னென்ன வேதனைகள் இருக்கிறது அதெல்லாம் ஏழை லாசர் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான் உலகத்திலே. ஆனால் முடிவிலே ஆபிரகாம் மடியிலே பரலோகத்தின் மேலே இருந்தான். ஆனால் ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தாந்தோண்டித்தனமாக இருந்து மரித்த பணக்காரன் அக்கினி கடலிலே கிடந்தான். இன்னைக்கு எங்களுக்கு அதை உதாரணமாக காட்டினேன். நாங்கள் ஆபிரகாம் மடியிற்கு பரலோகத்துக்கு போனோமே. இயேசு மரித்து உயிர் தெழுந்த போது கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் எழுந்தனர். அவர்களை கூட்டிக் கொண்டு இயேசு பரலோகம் சென்றார். அதே போல எங்களை கூட்டிச் செல்ல அது சீக்கிரத்தில் வரவிருக்கிறீர்கள். அதை நாங்கள் அறிந்து கொண்ட மக்களாக ஆயத்தமாக இருக்க வேண்டுமே. அது சீக்கிரத்தில் வருவதை என்று சொல்லியிருக்கிறீரே. நீங்கள் மத்திய 24 நல்லா படிச்சு பாருங்க. இந்த காரியங்கள் நடக்கும் போது இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நிற்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் வாசற்படி என்று கதவை தட்டுகிறார். நம்முடைய இதயத்தை திறப்போமா? அவருக்காக, இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக, நமக்காக ஜீவனை தந்த அந்த இயேசுவுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று பொண்ணோடு காத்திருக்கிறாரே. அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுப்போமா? நரகம் நமக்கு அல்ல, அழகையின் கூட்டத்துக்கு தான். நமக்கு அல்ல, நமக்கென்று ஆண்டவருக்கு இடம் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு செல்ல ஆயத்தமான காரியங்களை நாம் செய்ய நம்ம அப்படி ஆனந்தம் கொடுப்போமா? நம் தாய் வீடு பரலோகம். அந்த பரலோகம் நாம் மீண்டும் செல்ல வேண்டுமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. அந்த பரலோகம் தான் எங்கள் சொந்த வீடு. அந்த வீட்டுக்கு நீ சொன்ன வார்த்தை யோவான் 17:14 நான் பரலோகத்தில் உள்ள வாசஸ்தலத்தை ஆயத்தப்பட போகிறேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னீரே. நீ வரும்போது அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டுமே. அதற்காகத்தான் இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரப்பா. நாங்கள் மட்டும் ஆயத்தமானால் பத்தாது. இது அநேக மக்களை ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்ல ஆயத்தப்படுத்த வேண்டுமே. அதற்காக எங்களை எடுத்து பயன்படுத்துகின்றவரை பயன்படுத்துங்கப்பா. இந்த பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துக மாட்டவரை. இந்த நாள் வெளிப்படுத்தின காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சிகளை கேட்பீர்கள். எல்லாம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. லோத்தில் சொமாரா காலத்தில் நடந்தது போல, சோதம் குமாரா காலத்தில் நடந்தது போல இப்போது நடக்கும். அவர் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், கட்டினார்கள், நட்டினார்கள், எல்லாம் நடந்தது. இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் பெண் கொண்டு பெண் கொடுத்து இருப்பார்கள். மணமகன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சொன்னாரே. அதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டுமே. உலகத்தில் நடக்கும் காரியங்கள் பின்னால் நாங்கள் செல்லக்கூடாது. உலக போக்கில் செல்லாமல், ஒத்த வேஷம் தரிக்காமல், இயேசுக்கு பிரியமானதே செய்ய அப்படியே மாநிலம் கொடுப்போமா?
நம்ம என்னைக்கு முன்குறித்தார் ஆண்டவர்? தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டு பெயரிட்டு அழைத்தாரே, அந்த ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறோம். ஒப்பு கொடுப்போமா? நமக்கென்று பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு செல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. அன்று இவ்வளவு பெரிய காரியங்கள் இந்த நாள் வெளிப்படுத்தினே, அந்த ஜீவ புத்தகத்தில் வாழ்வு நூலில் எங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டுமே. நீர் இந்த காரியங்கள் நடக்கும்போது வாசப்படி இருக்கிறேன், எங்கள் இதே கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், நாங்கள் கதவை திறந்தும் இடம் கொடுக்க வேண்டுமா? வாசற்படியில் என் உள்ளத்தை தட்டுகின்றார், வாசற்படியில் நிற்கின்றார், என் உள்ளத்தை தட்டுகின்றார். இடமுண்டோ இடமுண்டோ என் உள்ளத்தில், இடமுண்டோ 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 என் உள்ளத்தில், இடமுண்டோ. பாண்டு கேட்கிறார், இடம் உண்டா? வாசப்படி இருந்து கதவை தட்டார், என்னிடத்தில் இடம் உண்டா? கதவை படுமா? இடமுண்டு இடமுண்டு என் உள்ளத்தில், இடமுண்டு 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 என் உள்ளத்தில், இடமுண்டு. கூப்பிடும் குரலுக்கு நாங்கள் பதில் கொடுத்து வர எங்கள் உள்ளத்தில் இடம் கொண்டு அப்பா. நாங்கள் உமக்கு பிரியமான மக்கள் ஆண்டதே, அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுராஜன் வருகைக்கு இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தி விட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. மனமாட்டிகளாக எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். செம்மறி விதத்துக்கு அல்ல, மனமாட்டிகளாக நாங்கள் சமூகத்தில் போடு கூட அமர்ந்தே மூடு கூட அமர்ந்தாங்க. மனமாளனே உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆமாப்பா, எனது மனமாளன் நீர் இயேசுவே, உம்மைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டு நேசித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. சீக்கிரத்தில் வரும்போது எங்களை கரப்பிடித்து அல்லது செல்வராக இருக்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். இந்த நாள் இந்த வேத வார்த்தைகளாக இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தயார்படுத்தி இருக்கிறீரே, மக்கள் நன்றி அப்பா. நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு கூட அநேக ஆத்மாக்களை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கருத்தில் கொள்கிறோம். இது எங்களை எடுத்து அது கரத்தின் கிரியைகளாக, கரத்தில் உள்ள இசை கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டேன். என் நன்றியோடு போய் குதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே இந்த மக்களை கூட்டி வந்ததற்காக உங்களுக்கு கோடான போய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசப்பா கர்த்தாவே, இங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் நல்ல முறையில் செல்லவும் அவர்களுக்கு பட்டவளமாக இருந்து பாதுகாக்கவும் நன்றி ஐயா. இக்காப்பில் என்று நம்புகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் நிறைய பேர் கூடியிருப்போம் நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே. மக்களை கொண்டு வந்து நீரே சேர்த்து என்று நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் மக்களை கூட்டி வருவதற்காக உங்களுக்கு கோடான ஒரு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாரையும் எல்லா வழியிலும் விவிலியத்தை கேட்கவும், காதார கேட்கவும், பேசவும், எல்லாருக்கும் பேச வைக்கவும், அவர்களுக்கு புரிய வைக்கவுமாய் செய்ததற்காக கோடானபடி நன்றி சொல்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இன்னும் எத்தனையோ பேர் புரியாமல் இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காக அவரை நீரே கொண்டு வந்து சேர்ப்பீர் என்று நம்புகிறோம் ஐயா. அதற்காக உங்களுக்கு கோடானபடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் வந்திருக்கிறவர்கள் அனைவரும் அவர்களுக்கு பக்கவளமாக நீரே போகும்போது வரும்போது காப்பீர் என்று நம்புகிறோம் ஐயா. அவர்களை பாதுகாத்து நீரே கொண்டு சேர்ப்பீர் ஐயா. உங்களுக்கு கோடான ஒரு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம் சொல்லுவோம். வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கிறவர் உங்கள் மேல் நீதி தருகிறவனே நான். பிள்ளைகளின் கீழ் அறந்தல் மறந்திருக்கும். ஆனால் நீங்கள் பருவத்திலிருந்து கொடுத்து வந்தவரை போல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். என் தேவன் நல்ல ஆவி
செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்படிப்பட்ட வாக்கு பெறுவோம். கர்த்தருடைய ஆத்மத்துடைய காக்க கடவர், கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்துடைய கிருபை இருக்க கடவர், கர்த்தர் முகத்துடைய பிரசனமாய் உங்களுடைய சமாதானத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இதயமாய் கர்த்தருடைய நாமத்தை ஸ்துதி. ஆண்டவரே, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, சாதாரண முடியாது, ஏழையும் அனுவாது, மகன் தூயாவின் பெயராலே